ஒரு வாட்ச், அந்த வாட்சில் வைஃபை ப்ளஸ் செல்லுலார் இருக்குது. நம்மளால் நம்மளோட ஒர்க் அவுட்ஸை ட்ராக் பண்ணிக்க முடியும். லைக் ஸ்விம்மிங், சைக்கிளிங், ஹைக்கிங், ரன்னிங், இது போல் இன்னும் நிறையா ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அதை நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் 5.3, ஜிம் கிட், பில்ட்-இன் ஆக்சபிலிட்டி ஃபீச்சர் சப்போர்ட்டிங் விஷன், மொபிலிட்டி, ஹியரிங் அண்ட் காக்னேட்டிவ் டிசபிலிட்டிஸ். இது மட்டும் பத்தாதுன்னு கிராஷ் டிடெக்ஷன், ஃபால் டிடெக்ஷன், நாய்ஸ் மானிட்டரிங், பேக் ட்ராக் அண்ட் ஆல்சோ அ சிப் செட் வித் 2 crore நியூரல் இன்ஜின், 64-bit டியூயல் க்ரோர் ப்ராசஸர். இவ்வளோ இருக்க ஒரு வாட்ச் என்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த வாட்சில் சார்ஜ் இல்லை. கமான் கைஸ், கரண்ட் ஜென்ரேஷனில் எல்லாருக்கிட்டையும் இருக்க ஒரு முக்கியமான டிவைசஸ்னால் அது ஸ்மார்ட் வாட்சஸ் தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வாட்சை கண்டிப்பாக எல்லோரும் வியர் பண்ணிட்டு தான் இருப்போம். ஈவன் சிலர் தூங்கும்போது கூட அந்த வாட்சை வியர் பண்ணுறாங்க. இதில் சிலர் பார்த்திங்கன்னா அதை சார்ஜே போட மாட்டாங்க. என்ன மாதிரி பல மாதமாக சார்ஜ் போட மாட்டாங்க, ஆனால் டெய்லியுமே கையில் கட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் அந்த கேட்டகரியில் தான் வருவேன். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட சில வாட்சஸ் இருக்குது. நான் ஒரு ஃபியூ இயர்ஸாக வாட்ச் கலெக்ஷன்ன்றது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வாட்சஸ் என்னென்ன இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ நான் ஏன் இப்படி வாட்ச் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ வாட்ச் கலெக்ஷன்ஸ் பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இதுதான் என்னோடய வாட்ச் பாக்ஸ். இந்த பாக்ஸ் நான் அரௌண்ட் 350 rupees கிட்ட வாங்கினேன். இந்த பாக்ஸ் வாங்கியே ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஓகேங்க, இதுதான் என்னோடய வாட்ச் கலெக்ஷன். இது ஒன்றும் எக்ஸ்பென்சிவ் வாட்சஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு கடைசி 4 வருஷமாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வாட்சஸ் பற்றி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இந்த வாட்சஸில் இருக்குது, அதனால் சொன்னேன் ஏன் இந்த வாட்சஸ்லாம் வாங்கினேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இது என்னோடய ஃபர்ஸ்ட் வாட்ச். இந்த வாட்ச் அமேஸ்ஃபிட் GT3. ஸோ இந்த வாட்ச் நான் ஆக்சுவலாக 2021 வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த வாட்ச்சில் ஆக்சுவலாக 2 விஷயம் இருக்குது. இந்த வாட்ச் வாங்கினதுக்கு நான் இப்போ வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுறேன். 1, 2வது இந்த வாட்ச் ரொம்ப நல்ல வாட்ச். என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆமாங்க, இந்த வாட்ச் நான் 18,000 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் ரெக்ரெட் பண்ணுறது தான். 18,000 ரூபாய்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தான்னு கேட்டால் இல்லைனாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஓகேங்களா. இதில் இருக்க ஃபீச்சர்ஸை நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த வாட்ச் நான் வாங்கினேன். ஓகே, என்னதான் இருந்தாலும் 4 வருஷம் ஆச்சு. இன்னுமே பாருங்கள், இந்த ஸ்ட்ராப்ஸ்லாம் வார்ன் அவுட் ஆகாமல் இன்னுமே நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது. அண்ட் ஆல்சோ அங்கங்கே சின்ன அது இருக்கிறது தான். பட் ஸ்டில் இன்னும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வாட்ச். அந்த ஒரு விஷயம் நான் இந்த வாட்ச் நினச்சி பெருமைப்படுறேன். அண்ட் ஆல்சோ இந்த வாட்ச் எனக்கு நிறையா காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு. பிகாஸ் இதோட ஃபினிஷ் நல்லா இருக்கனால, ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் இருக்கனால, இதை நான் ஃபார்மல்ஸ்க்கெலாம் வேர் பண்ணிட்டு போகும்போது நிறையா காம்ப்ளிமெண்ட்ஸ் இந்த வாட்ச் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. இது என்னோடய ஃபஸ்ட் வாட்ச். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட் வாட்சஸ் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பெருசாக ஒரு ஐடியாலஜி இருக்காது. நம்ம தெரியாமல் ஸ்மார்ட் வாட்சஸ் வாங்கிடுவோம். அதே மாதிரி தான் நானும் வாட்ச் கலெக்ஷன் ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் வாட்சஸில் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஓகே, ஃபைன். எனிவேஸ், இந்த வாட்ச் 4 வருஷமாக என் கூடவே இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்ச் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் இதை நான் வியர் பண்ணுவேன். இது இந்த சைடு வச்சிடலாம். ஓகே, த செகண்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச். இதுக்கு தான் இன்ட்ரடக்ஷன் நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஸோ ஆமாங்க, இந்த வாட்சில் லாட்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாத ஃபீச்சர்ஸ் எத்தனையோ இந்த வாட்சில் ஒளிஞ்சு கிடக்கு. ஆனால் அது எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் இல்லைங்க, நான் 200% சொல்கிறேன். நான் இதை எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த வாட்சை நான் சார்ஜே பண்ண மாட்டேன். எப்போவது ஒரு நாள் திடீர்னு தோணுச்சு அப்படின்னா இந்த வாட்சை நான் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். பட் மற்ற டைமில் இந்த வாட்ச் என் கையிலே தான் இருக்கும், சார்ஜ் இல்லாமல் 0 பேட்டரியில் தான் இருக்கும். இந்த வாட்ச் நான் அரௌண்ட் 32,000 வாங்கினேன். பிகாஸ் இது செல்லுலார் மாடல்ன்றதுனால, ஆல்சோ 44 mm கேஸ். ஸோ அதனால் இந்த வாட்ச்க்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி தான் வாங்கினேன். அண்ட் ஆல்சோ இது ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஸ்ட்ராப். இந்த வாட்ச் எனக்கு பிடிக்கும். நான் வீட்டில் இருக்கும்போது எங்கேயாவது விளையாட போகும்போதெல்லாம் இதை நான் வியர் பண்ணுவேன். பெருசாக ட்ராக்லாம் பண்ண மாட்டேன். பட் சும்மா இந்த கைக்கு அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக வியர் பண்ணுவேன். ஓகே, இனிதான் இருக்குது முக்கியமான விஷயம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்ச் எனக்கு வாட்ச் கலெக்ஷன்னா இதுதான் அப்படின்னு எனக்கு தெரிய ஆரம்பித்தது இந்த வாட்ச்லேருந்து தான் நான் சொல்வேன்.
பிகாஸ் நான் இதை வந்து தாய்லாண்டில் வாங்கினேன். அந்த டைமில் வந்து நான் ரிசர்ச் நிறையா பேப்பர்ஸ்லாம் படித்து அது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, வாட்ச் கலெக்ஷன் அப்படிங்கிறது என்னோடய புரிதல் தப்பு. வாட்ச் கலெக்ஷன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு அது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போது நான் தாய்லாந்தில் இருந்தேன். அந்த டைமில் வாங்கின வாட்ச் தான் இது. இது வந்து கேஷியோலேருந்து எடிஃபைஸ். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராப் வந்து நான் மாற்றிட்டேன். ஒரு ப்ரௌன் ஸ்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப பிஞ்சிருச்சுன்றதுனால நான் இந்த க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான வாட்சுங்க. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். எனக்கு வாட்சஸ் வந்து லைட் வெயிட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். கேஷுவலில் இந்த வாட்ச் தான் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தோணுச்சு அப்படின்றதுனால இதை நான் வாங்கினேன். ஸோ நம்ம ஊர் காசுக்கு அங்கே வந்து நான் அரௌண்ட் 8000 என்னமோ வாங்கினேன். இதில் நான் பெருசாக இருக்க ஸ்டாப் வாட்சஸ் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் எல்லாமே இருக்குது. பட் சும்மா நான் இது டைம் பார்க்குறக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஃபீச்சர்ஸ் வைஸாக இந்த வாட்ச் அண்ட் இது வந்து ஒரு பக்காவான வாட்ச்னே சொல்லலாம். நிறையா காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு இந்த வாட்ச். ஆல்சோ பேட்ரி லைஃப் வந்து எனக்கு இது கம்பெனி கிளைம் பண்ண மாதிரி 4 இயர்ஸ் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் பேட்ரி சேஞ்ச் பண்ணேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் வாட்ச். இது ஒரு குவாட்ச் வாட்ச். ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் ஃபேவரட்டான வாட்ச்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வாட்ச் இஸ் கேஷியோ. நான் ஒரு கேஷியோ ஃபேனுங்க. எனக்கு கேஷியோ வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வச்சுருக்க நிறையா வாட்சஸில் வந்து கேஷியோ இருக்குது. ஸோ இது என்னோடய செகண்ட் கேஷியோ. இது வந்து கேஷியோவோட விண்டேஜ் சீரீஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாட்ச் பற்றி தெரிஞ்சிருக்கும். நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதோட ப்ரைஸ் வந்து 5000 வருது. ஸோ எனக்கு இந்த வாட்ச் வந்து கிஃப்டாக வந்துச்சு. இந்த வாட்ச் பாருங்களேன், எவ்வளோ ஸ்லீக்காக இருக்குன்னு பாருங்களேன். இவ்வளோ லேஸாக இருக்குது. நான் இந்த வாட்சை வியர் பண்ணுறனோ இல்லையோங்க, டெய்லி ஒரு அவுட்ஃபிட் போட்டு பார்த்துட்டு இந்த வாட்சை கட்டி ஓகே இந்த அவுட்ஃபிட் செட் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துருவேன். டெய்லியுமே இந்த வாட்ச் எடுத்து கட்டி பார்ப்பேன். எதுக்குனே தெரியாது. பிகாஸ் இந்த வாட்ச் வந்து எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே செட் ஆகுங்க. நம்ம வந்து ஜீன் போட்டாலும் இது செட் ஆகும், ஃபார்மலுக்கும் செட் ஆகும், என்ன வியர் பண்ணாலும், ஏன் வேஷ்டி சட்டை வியர் பண்ணால் கூட இந்த வாட்ச் செட் ஆகும். அவ்வளோ நல்ல வாட்ச். ஸோ இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5000 rupees நான் வாங்கினப்போ. பட் ஸ்டில் இந்த வாட்ச்சில் இப்போ வரைக்கும் நான் சில ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் இந்த வாட்ச் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது என்கிட்ட. ஸோ இது என்னோடய செகண்ட் டிஜிட்டல் வாட்ச். ஓகே, இனிதான் இருக்குங்க ஒரு முக்கியமான மேட்டர். கேஷியோ G-Shock என்னோடய ஃபேவரட் வாட்ச், என்னோடய ஃபேவரட் மாடலும் கூட. G-Shock வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேஷுவலியே எனக்கு பிடிச்ச ஒரு மாடல் அப்படின்னா G-Shock தான். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வாட்ச் இது. இந்த வாட்சை நினச்சா கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா வாங்கின ஒரு 6 மாதத்துலேயே இது வந்து எல்லோ கலரில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு தெரியுது எல்லோ கலரில் ஆகும், இருந்துமே இது அழகாக இருக்குன்றக்காக தான் நான் வாங்கினேன். ஆனால் வாங்கி ஒரு 6 மாதத்துலேயே இது வந்து எல்லோ கலர் ஆச்சு அப்படிங்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அவ்வளோ சீக்கிரம் இந்த வாட்ச் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இது வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இதோட ரேட் மட்டுமே 13000 போட்டிருந்தான். வாட்சோட விலையே 10000 தான். எதுக்கு இந்த ஸ்ட்ராப்புக்கு இவங்க 13000 கேட்குறாங்க எனக்கு தெரியல. அது புது வாட்சே வாங்கிடலாம். பட் ஸ்டில் இந்த வாட்ச் வந்து எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு 50 காம்ப்ளிமெண்ட்டாக இருந்திருக்கு. எப்போ வியர் பண்ணிட்டு போனாலும் யாராவது ஒருத்தங்க இதை பார்த்தாங்கன்னா கேட்பாங்க, என்ன வாட்ச் இது, என்னன்னு சொல்லுங்கள், ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு. பிகாஸ் இந்த மாதிரி நிறையா டூப்ளிகேட்ஸ் வந்திருக்குன்றனால அப்படி கேட்பாங்க. அண்ட் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன தான் இது எல்லோ ஆயிருந்தாலும் நான் வந்து நிறையா இந்த வாட்சை வியர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காகவும் சரி, என்ன எஸ்தட்டிக் லுக்காக இருந்தாலும் இந்த வாட்ச் வந்து ஷூட் ஆகும். ஆஸ் யூஷுவல் இது ஒரு குவாட்ச் வாட்ச். இதில் வந்து நம்மளுக்கு டே டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிக்கும். அண்ட் டிஜிட்டல்லையும் நம்ம கீழே பார்த்துக்கலாம். அதனால் இந்த வாட்ச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேஷுவலேருந்து நெக்ஸ்ட் ஒரு விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறோம். விண்டேஜ் வாட்சஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் வந்து விண்டேஜ் வாட்ச் கலெக்ஷன்ஸ்குள்ளே போய் தான் நான் வாட்சஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி நான் பார்த்து கலெக்ட் பண்ண வாட்சஸ் தான் இந்த 3ம். இந்த கேஷியோவும் விண்டேஜ் தான். பட் ஸ்டில் இது வந்து இப்போ ஜென்ரேஷன் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ண வாட்சஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய வாட்சஸ். ஃபஸ்ட் நான் வந்து இதிலேருந்து போகிறேன். பிஃபோர் தட் நான் இந்த பிராண்ட் பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து ஹெச்எம்டின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஹெச்எம்டி பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நிறையா பேர் இங்கே இருக்கவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஸ்மகிள் பண்ணி வாட்சஸை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி தான் ஹெச்எம்டி. ஸோ இந்த வந்து அப்போது பயங்கரமாக சேல் ஆகிட்டு இருந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஹெச்எம்டி கோஹினூரோட விலை வந்து 250 ரூபான்னு நினைக்கிறேன்.
அப்போது லைக் 1947 52 சம்திங் அந்த டைமில். இது வந்து ரொம்ப பாப்புலரான வாட்ச் பிராண்டுங்க இந்தியாவில் என்ன கேட்டால். ஸோ நிறையா பேர் எங்கள் தாத்தா அப்பா அவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெச்எம்டி அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த வாட்ச் பற்றி சொல்லணும்னா இது ஒரு மேனுவல் வைண்டிங் மெக்கானிக்கல் வாட்ச். மேனுவல் வைண்டிங் தான் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு க்ரௌன் இருக்கும், இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து சுற்ற ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ இதுக்கு ஒரு பவர் ரிசர்வ் இருக்குது. 40 ஹவர்ஸ்க்கோ 32 ஹவர்ஸ்க்கு என்னமோ இது வந்து ஆஃப் ஆயிரும். நம்ம அகெயின் வைண்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் டேக்கு எடுத்து கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். எனக்கு இது வந்து என்னோடய ஃபேவரட் வாட்ச் பிகாஸ் ஆஃப் திஸ் கோல்டு லுக். நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். நான் இதை வாங்கினப்போ ஹைதராபாத்தில் வாங்கினேன். அங்கே ஒரு விண்டேஜ் வாட்ச் கலெக்டர் ஒருத்தர் இருந்தார், ஸோ அவர்கிட்ட வாங்கினேன். இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அப்போது 3500க்கு இதை வாங்கினேன். வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் இந்த வாட்ச். இது என்னோட ரொம்ப ஃபேவரட் டாப் 2ல் இந்த வாட்ச் சொல்வேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹெச்எம்டி கஞ்சன். எல்லா வாட்ச் என்தூசியாஸ்டாக இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாத்தோட ஆசை என்ன பண்ணால் ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச் வாங்கணும் அப்படின்றது அவங்களோட ஆசையாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் மெக்கானிக்கல் அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாதவங்க நான் இப்போ சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ரிஸ்ட் மூமெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு க்ரௌன் ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை ரொட்டேட் ஆகும்போது இந்த பவர் ஜென்ரேட் ஆகும், அது மூலமாக இந்த வாட்ச் வந்து ரன் ஆகும். அது வந்து ஆட்டோமேட்டிக் வாட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே மெக்கானிக்கல்னால் நம்ம வைண்ட் பண்ணி விட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுவும் அப்படி தான், இதுக்கு ஒரு பவர் ரிசர்வ் இருக்குது, 70 ஹவர்ஸ் வேணுமோ. அதுக்கப்புறம் இது ஆஃப் ஆகிடும். தென் எகெயின் நம்ம ஹேண்ட் வந்து வைண்ட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து எகெயின் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஹெச்எம்டி கன்சன். இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நான் வாங்கினப்போ 7000 என்னமோ. அண்ட் ஸோ எனக்கு இந்த ரேடோ லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை நான் ரொம்ப விரும்பி வாங்கினேன். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வாட்ச் கலெக்டர்னா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச் இது தான். ஃபஸ்ட் வாட்சும் இது தான் ஆட்டோமேட்டிக்கில். ஓகே, அண்ட் த லாஸ்ட் வாட்ச் இஸ் ஹெச்எம்டி. அகெயின் ஹெச்எம்டியில் இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கின வாட்ச், ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஹெச்எம்டி அருன்னு சொல்லிட்டு. இந்த வாட்ச் வந்து நீங்கள் தேடினா கூட கிடைக்காது. பிகாஸ் இது வந்து ஒரு ரேர் வாட்ச்னே சொல்லலாம், ரேர் விண்டேஜ் வாட்ச். எனக்கு தெரிஞ்சு இது 1990s மேனுஃபேக்சர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வாட்சை. இது ஒரு மெக்கானிக்கல் வைண்டிங் வாட்ச் தான். இதை நான் வந்து இப்போ ரீசெண்டாக 4000 வாங்கினேன். இது வந்து ஒரிஜினல் கண்டிஷன். இதோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து டூப்ளிகேட், பட் ஸ்டில் இது வந்து ஒரிஜினல். எனக்கு மெக்கானிசம் ஒரிஜினலாக இருந்தால் போதும், இது எனக்கு மேட்டர்ஸ் இல்லை. இது கூட நான் வேறு வாங்கி போட்டுப்பேன். ஸோ மெக்கானிசம் எனக்கு மேட்டர்ஸ். ஸோ அதனால் இது வந்து ஒரிஜினல் யூனிட். இந்த கிளாஸ் மட்டும் உடஞ்சிருந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. மற்றபடி அதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஒரிஜினல். இந்த கிளாஸ் மட்டும் புதுசு போட்டேன். ஸோ இது ஒரு மேனுவல் வைண்டிங் வாட்ச், ரீசன்ட் ஃபேவரட் வாட்ச். பிகாஸ் இதோட சைஸ் வந்து என் கைக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த வாட்ச் வந்து நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா யூஸ் பண்ணுறேன். ஓகேங்க, இவ்வளோ தான் என்னோடய வாட்சஸ். அண்ட் என்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் பெரிய வாட்சஸ் என்கிட்ட இல்லை. எல்லாமே சும்மா சின்ன எனக்கு பிடிச்ச வாட்சஸ் நான் கலெக்ட் பண்ணி ஒரு இதுக்குள்ளே வச்சுருக்கேன். பெரிய பட்ஜெட் வாட்சஸ்லாம் வாங்கணும்னு ஐடியா இருக்குது, பட் ஃப்யூச்சரில் வாங்குவேன். ஓகேங்க, இப்போ வந்து வாட்ச் கலெக்ஷன்ஸ் பற்றி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வாட்ச் கலெக்ஷன்ஸ்குள்ளே வரணும், வாட்ச் கலெக்டர் நீங்களும் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இவ்வளோ வாட்சஸ் நான் வாங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வாட்சஸ் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக இவ்வளோ வாங்கியிருக்கேன், ஒன் திங். செகண்ட் வந்து இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குங்க. இப்போது நான் வாங்கினப்போ ஹெச்எம்டி கோஹினூரோட ப்ரைஸ் வந்து 3500 நான் சொன்னேன். இப்போ நான் ரீசெண்டாக அந்த அருண் வாங்குறப்போ நான் போய் கேட்டேன், அதோட ப்ரைஸ் வந்து 5000 சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா வாட்சஸுமே வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகும். நம்ம ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கேஷுவலாக ரீசெண்டாக மாங்கான்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் லான்ச் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அனிமி பேஸ் பண்ணி. அந்த வாட்ச் வந்து லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து 11,000 rupees. அது ஒரு ஜி ஷாப்ன்றதுனால 11,000 rupeesக்கு அதை லான்ச் பண்ணாங்க. பட் அதை வந்து லிமிட்டடாக தான் லான்ச் பண்ணாங்க. ஒரு 10 யூனிட்டோ 20 யூனிட் என்னமோ, கரெக்டாக தெரியல எவ்வளோ யூனிட்ஸ்னால் அவ்வளோதான் லான்ச் பண்ணாங்க. ஸோ பீப்புள்ஸ் வந்து அதை நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலருக்குலாம் அது கிடைக்கல. ஸோ சிலருக்குலாம் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த வாட்ச் வாங்க ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் மார்க்கெட்னா செகண்ட் ஹேண்ட் கிடையாது, அந்த வாட்சஸே சிலர் வாங்கி அதிக ரேட்டுக்கு விற்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த வாட்சை வாங்குறேன் அப்படின்னா 11,000 வாங்குறேன் அப்படின்னா அதை வாங்கி நான் ஒரு 30,000 விற்பேன், 20,000 விற்பேன். அதை வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வாட்ச் இண்டஸ்ட்ரியில் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ லைக் இப்போ எப்படி நம்ம தேங்காய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம
வாங்கும்போது ஒரு ரேட்டில் இருக்கும், அது ஒரு 3 மாதம் கழிச்சோம் அப்படின்னா இனி ஒரு ரேட் ஆகிடும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, தேங்காய்லாம் வாங்கணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைங்க, குடோனில் ஸ்டோர் பண்ணி வச்சு நல்ல ரேட் போகும்போது விற்றுருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் வாட்சஸ் வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி இந்த வாட்சஸ்க்கெலாம் வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் இந்த வாட்செல்லாம் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா வாட்சஸ்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ராச்சஸ்லாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா சேல் பண்ணும்போது வாங்க மாட்டாங்க. செகண்ட்ஸ் வந்து என்னென்னா ரேட் கம்மியாக போகும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்குங்க. ஆமாங்க, இவ்வளோ தான் என்கிட்ட இருக்க வாட்சஸ். ஓவராலாக இதோட பட்ஜெட் சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 லேக்குள்ளே வரும். பிகாஸ் வாட்ச் இருக்குன்றதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மற்றபடியாக எல்லா வாட்சஸும் நார்மல் வாட்சஸ் தான். ஸோ உங்களுக்கும் இந்த வாட்சஸ்லாம் இன்னும் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்ன வாட்சஸ் வாங்கலாம் அப்படின்னு. நான் அதுக்கு எனக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்கிறேன். ஆல்சோ இந்த வாட்சஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இது மூலமாக நான் சொல்ல வருது என்ன அப்படின்னா, ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு நான் வந்து என்ன சொல்கிறது, எனிமியோ ஹேட்டடோ கிடையாது. நான் அதுக்கு மேலே எந்த ஒரு ஹேட்டடும் நான் க்ரியேட் பண்ணல. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு வாட்ச் வாங்குங்க, ஸ்மார்ட் வாட்ச் வாங்காதீங்கன்னு சொல்ல, வாங்குங்க. பட் ட்ரை டு கெட் இந்த மாதிரி வாட்சஸ் வாங்க. பிகாஸ் இனி ஒரு 10-20 வருஷம் கழிச்சு மெக்கானிக்கல் ஆட்டோமேட்டிக் வாட்ச் ஒன்று இருக்குது அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாதுங்க. எல்லாருமே அப்படி ஒரு வாட்ச் இருக்கான்னு தான் கேட்பாங்க. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ தான் கேட்குறாங்க, இந்த இல்லைனா என்னடா இருக்குது இந்த வாட்ச் நீ இவ்வளோ வாங்குற அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க. நீங்கள் அந்த வாட்ச் கலெக்ஷன்ஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் புரியும். இல்லை எனக்கு வந்து நான் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலை, நான் வாங்குறதே வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் என்ன வாட்ச் வேணுன்றதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ லைக்ட் இட். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கீழே கொடுத்துட்டு போயிருங்க. அண்ட் ஆல்சோ ஏதாச்சும் உங்கள் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கீழே லீவ் பண்ணுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.